ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சஸ் ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னடா டிஃபன் அப்படின்னு யோசிச்சுக்கிறப்ப ஒன்றுமே புரியலை. ரவா, இட்லி மாவு இது எதுவுமே நம்ம வீட்டில் இல்லை. இல்லைன்னா டக்குன்னு செஞ்சலாம் ரவா உப்புமா. அதனால் என்ன நான் யோசித்தேன், எல்லோரும் என்ன யோசிப்போம், மேகி. டக்குன்னு சட்டுன்னு செஞ்சு கொடுக்குறது மேகி தான். அதைத்தான் நானும் இன்றைக்கி செஞ்சேன். ரொம்ப நாளுக்கு ஒரு டைம் தான் கொடுக்குறது மேகி. எப்படியும் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் தான் மேகி கொடுக்குறேன் பசங்களுக்கு. நீங்களும் அந்த மாதிரியே செய்யுங்க. பசங்களுக்கு மேகி அடிக்கடி கேட்குறாங்க, பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நம்ம மேகி டக்குன்னு சும்மா செஞ்சு கொடுக்கக்கூடாது. மேகி ஹெல்த்தான ஒரு ஃபுட் இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு ராகி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும், மிக்சடு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும், கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்குறதுக்கு. அப்புறம் கம்பு, சோளம் இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லது. அதுவும் பசங்களுக்கு இப்போயே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம், சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பழக்கம் வரணும். அப்போ தான் அவங்க கை கால் உடம்பெல்லாம் நம்மளை மாதிரி அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, மூட்டு வலிக்குதுமா, கை வலிக்குதுமா, கால் வலிக்குதுமான்னு சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த கம்பு, சோளம் இதெல்லாம் எடுக்கிற பிள்ளைங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ ஹெல்த்தாக இருப்பாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட்டே கொடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் வந்து மேகி தான். ரெடி ஆகிட்டே இருக்குது, ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். காலையில் அவரை ஸ்கூல் கிளப்பி ஆகணும். லன்ச் இன்றைக்கி பண்ணலை. நம்ம லன்ச் வந்து மத்தியானமாக மீன் வாங்கி செஞ்சுக்கலாம். பையன் வந்திருக்கான் பெரியவன் ஊர்லேருந்து, அப்படிங்கிறப்ப நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மீனை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதனால் காலையில் மேகி டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு லன்ச் கொடுக்காம சின்ன வர போக சொல்லியாச்சு ஸ்கூலுக்கு. எல்லாருக்குமே வந்து எல்லாமே வேணும், எல்லாமே ஆசைப்பட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக வாங்குவோம். எல்லா பொருளுமே வாங்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கணும் நம்ம அதை விட நினைப்போம் இல்லையா? ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து வாங்கிட்டு அதை பத்திரம் பண்ணாமல் இருக்க முடியுமா? அது சாரியாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ வந்து நமக்கு வந்து பட்டு சாரியை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பண்ணணும்னு நினைப்போம். கண்டிப்பாக எனக்கு எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு தெரியல. என்னோடய பட்டு சாரி 3 சாரியுமே வந்து ரொம்ப அழுக்கு அடைஞ்ச மாதிரி ஒரு மாதிரியே தூசியாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்டு சாரி இப்போ நான் வந்து ஈரத்துணி துடைச்சி அதுக்கப்புறம் வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட்டுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அது வந்து ட்ரை வாஷ்க்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட்டு புடவை வந்து ஒன்று என்ன செய்வோம்னாக்கா, நம்ம வந்து தறி போடுற இடத்துல நம்ம கொடுப்போம் பட்டு புடவையை. அது வந்து பாலிஷ் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு டைமிங்கே நமக்கு இல்லை. அதை பாலிஷ் பண்ணலாம் நம்ம கொடுக்கணுன்னாக்கா எப்படியும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ நமக்கு இல்லை. அதை கொடுக்க நம்ம மறந்துட்டோம், அந்த டைமிங் போயிடுச்சு. அதனால் பட்டு புடவை என்ன செய்யலாம்னா, நான் அவசரத்துக்கு அந்த ஈரத்துணி அப்படியே வச்சு ஓரம்லாம் அந்த தூசி உள்ள இடம்லாம் தொடச்சிட்டு அழகாக வெயிலில் போட்டு எடுத்து நல்லா மடிச்சுட்டு போய் அயன் பண்ணுற கடையில் அயன் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நம்ம அந்த சாரீ கட்டினோம்னாக்கா நமக்கு சூப்பராக இருக்கும். இது யாரெல்லாம் செய்வீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேகி வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்து இல்லை நான் ஹெல்த்துங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறையா டிப்ஸ் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை, நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதை நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். நம்மளோட வீடியோஸு தொடர்ந்து பாருங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இது நம்மளோட மேகி ரெடி ஆகிடுச்சு. மேகி வந்து நம்ம அவிச்சி அதுக்கப்புறம் நம்ம கிளறினோம்னாக்கா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்படி நிறைய வெரைட்டிஸ் போட்டு நம்ம எக்ஸஸாக அதுக்கு மசாலா கொடுத்தும் செய்வோம். அது ஒரு டைப்பு. இப்படி மேகியை வந்து டக்குன்னு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உடனே அதிலே மசாலா எல்லாத்தையும் போட்டு அழகாக 2 பிரட்டி கொஞ்சம் வேக வச்சு இறக்குறது இது ஒரு மெத்தடு. மேகிலையுமே ஒரு 2-3 வெரைட்டிஸ் செய்வாங்க. நான் மேகியில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் செஞ்சுருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட சேனலில் அது வந்துட்டுருக்கு, போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ மேகியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேகியை ஆஃப் பண்ண வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி பையனுக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்துட வேண்டியதான். அதோடு நானும் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு மீன் குழம்பு இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் எடுப்பேன். வீடியோ தினைக்கும் அப்லோட் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால என்னால் தினைக்கும் அப்லோட் பண்ண முடியலை. ஒரு நாளாச்சு எப்படியும் பெண்ட் ஆகிடுது, போடவே முடிய மாட்டேங்குது. ஷார்ட்ஸும் போட முடிய மாட்டேங்குது கொஞ்சம் வேலைகள் இருந்தால். இன்றைக்கி பையன் வந்துட்டாலே வந்து வாஷிங் மிஷின் ஓடும். வாஷிங் மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு. அதில் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ தான் டக்குன்னு வேலைகளை முடித்து
அதோட நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணிவிடுவோம், ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் டிஃபனை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கனாக்கா யுப்பி நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி டாபிக் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சுட்டு இந்த டாப்பிக்கை மேலே தூவி விட்டு அதில் 2 பெரட்டி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கு. கொஞ்சம் காரமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எப்போயுமே யுப்பி நூடுல்ஸ் தான் லைக் பண்ணுவோம். யுப்பி நூடுல்ஸ் தவிர வேறு எதுவுமே நான் டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ மேகியில் வந்து நிறையா கோதுமை மேகியெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க, ஹெல்த்தியான மேகிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை வாங்கி நான் ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பையனுக்கு கொடுத்து அவர் சாப்பிட்டாச்சு. இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட முடிச்சுட்டு எப்பொழுதும் போல் கூட்டல் பெருக்கல் இதுதான் நம்மளோட வேலை. துவையல் காய வச்சணும், அப்புறம் சமைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம குளிக்கணும். இப்படிங்கிற வரிசையாக ரொட்டீன் வேலை தான் நமக்கு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி அவருக்கு ஃபுல் டே ஒர்க்கிங் டே. இந்த சாட்டர்டே மட்டும் ஒர்க்கிங் டேன்னு சொன்னால் இந்த பசங்களுக்கு வரும் பாருங்கள் ஒரு டென்ஷன். அப்பப்பா அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அன்றைக்கி எந்திரிக்கவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப மல்லு கட்டி அவங்கள எழுப்பி அப்பா ஸ்கூல் இருக்குது, கண்டிப்பாக போகணும், சாட்டர்டே ரொம்ப முக்கியம்ப்பா, ஃபுல் ஒர்க்கிங் டே வச்சாக்கா அப்படின்னு சொல்லி கிளப்ப வேண்டியது.